ராசாத்தி 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 அத்தை அத்தை சொல்லுங்க அத்தை. ஒண்ணும் இல்ல, நீ பேருக்கு ஏத்த மாதிரி ராசாத்தி தான். அடி பாவி, மயக்க மருந்து கலந்து கொடுத்தும் காரியத்தை சாதிச்சுட்டாலே. பயங்கரமான ஆளாதான் இருப்பா போல இந்த குண்டுச்சி. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கீழே வா. ஏய் ஏய், இது என்ன புதுசா? இல்ல, இது சம்பிரதாயம். அத்தை செய்ய சொன்னாங்க. ஏய், கூப்பிட்டீங்களா மாமா? இல்ல. ஆமா, கூப்பிட்டேன். சொல்லுங்க மாமா. அது வந்து ராத்திரி என்ன நடந்துச்சு? என்னென்னமோலாம் நடந்துச்சு. ஏய் ஏய், இப்படி மொட்டையா சொன்ன எப்படி? நான் ஏதாவது தப்பா? நான் இது வரைக்கும் உங்களை இப்படி பார்த்ததே இல்லை மாமா. வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டீங்க. என்ன? முடிஞ்சிடுச்சா? ஐயோ, கினியா, உன் கதையை முடிஞ்சுதுடா. சிச்சி, அப்படிலாம் இருக்காது. இனியா, கான்பிடென்டா? ஒருவேளை முடிஞ்சிருந்தா? ஐயோ, இல்ல, நடந்திருக்காதுன்னு நம்புவோம். இல்ல, வாய்ப்பில்ல. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுங்க. வாங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சம்பந்தி, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, கல்யாணமே 3வது மாசம் வந்துருச்சு. இன்னும் தாலி பிரிச்சு போடல. அதான் அத பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆமால்ல, நாங்களும் இருக்கிற வேலையில அத பத்தி யோசிக்கவே இல்ல. அதுதான் சம்பந்திங்கிறது. எந்த விஷயமா இருந்தாலும் அது கரெக்டா ஞாபகம் வச்சு என்ன பண்ணணுமோ அந்த முறையை கரெக்டா செஞ்சிருவாங்க.
சரி, ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணிடலாம். நாளெல்லாம் பார்த்தாச்சு, கடைசி பொண்ணு இல்லையா, அதான் கொஞ்சம் பெருசா செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உங்க அனுமதி வேணும். அட என்ன சம்பந்தி நீங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்க இஷ்டம் போல ஜாம் ஜாம்னு பண்ணுங்க. ஆஹா. தம்பி, ஏதோ யோசனை பண்றேன்னு தெரியுது. என்ன விஷயம் சொல்லுப்பா. ஒண்ணு இல்லைண்ணே, ராசாத்திக்கும் தாலி பிரிச்சு போடணும். 2 பேருக்கும் ஒன்னா தானே கல்யாணம் ஆச்சு. ஆமாங்க, நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமாப்பா, ராசாத்திக்கும் பண்ணணும்ல. அண்ணா, பேசாம 2 பேருக்கும் சேர்த்தே பண்ணிடலாமா? ஆமா பாரி, அப்படியே பண்ணிடலாம். இல்லங்க, அது சரிப்பட்டு வராது. கண்மணிக்கு முதல்ல தனியா பண்ணலாம், அப்புறமா ராசாத்திக்கு பண்ணிக்கலாம். ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? 2 பேருக்கும் ஒன்னா வச்சா என்ன? அதுக்கு இல்ல தம்பி, கண்மணி வீட்ல அது இதுன்னு கொஞ்சம் பெருசா பண்ணுவாங்க. ஆனா ராசாத்தி வீட்ல அவ்வளவு வசதி கிடையாது பாருங்க. அப்பா, பெரியம்மா சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. ராசாத்தி வீட்ல கம்மியா செஞ்சு கண்மணி வீட்ல அதிகமா செஞ்சா தேவையில்லாத சங்கடம் தான் வரும். இல்ல நீ, அதெல்லாம் ஒண்ணும் சங்கடம் இல்ல. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு எந்த பாகுபாடும் கிடையாது. 2 மருமகளும் ஒண்ணுதான். எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் 2 பேருக்கும் ஒண்ணு போலதான் நடக்கணும். என்னண்ணே, நான் சொல்றது சரிதானே? நீ சொல்றது கரெக்ட் தான் தம்பி. ஒரே குடும்பத்துல இதுல என்ன பாகுபாடு? இத பண்றதுக்கு பெருசா வசதி இருக்கலாம் ஒண்ணும் இல்ல. மனசு இருந்தா போதும். பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வச்சா போதும், அதுவே சந்தோஷம்தான். எதுவும் தனித்தனியெல்லாம் பண்ண வேண்டாம். கண்மணி வீட்டுல அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணட்டும். ராசாத்தி வீட்டுல அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யட்டும். பிரிச்செல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். அம்மா, சின்ன மாமா சொன்ன மாதிரி ஒன்னாவே பண்ணிடு. சும்மா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? என்ன மரகதம், அதான் தம்பி சொல்லிட்டான்ல, ஒன்னா வச்சா போதும், தனியாலாம் ஒண்ணும் பண்ண வேணாம். என்ன நீ, உங்களுக்கு சம்மந்தம் தானே? ம், அப்புறம் என்ன, அண்ணியே சரின்னு சொல்லிட்டாங்க. 2 ஃபங்க்ஷனையும் ஒன்னா வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். சரிங்க சம்பந்தி, நான் போய் ஃபங்க்ஷனுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும். அப்போ நான் கிளம்புறேங்க. சரிங்க, வரேங்க நல்லது. சம்பந்தி, வரேங்க. வரேம்மா. கண்மணி, நான் நல்லது கிளம்புறேன். சரி. வரேன் மாப்பிள்ள. போயிட்டு வர சாப்பிடுமா? அண்ணன், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யலான்னு தோணுது. சொல்லு தம்பி. அண்ணன், ராசாத்தி கொடுத்த நெக்லஸ் கோயில் உண்டியல்ல போட்டாச்சு. அதனால தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு ராசாத்திக்கு புதுசா ஒரு நகை செய்யலான்னு தோணுது. ஆமாப்பா, பாவம் அந்த பொண்ணு ஒண்ணும் இல்லாம இருக்க கூடாதுல்ல, அவளுக்கு ஏதாவது போடணும்ல. இவளே இன்னும் 3 மாசத்துல வீட்டை விட்டு போக போறா. இவளுக்கு எதுக்கு தாலி பிரிச்சு போடணும்? அதுவும் இல்லாம புது நெக்லஸ் வேற. சரிண்ணே, அதுக்கான வேலைகளை பார்ப்போம். சரிப்பா.
ஏமாங்க, ராசாத்திக்கு தாலி கிரிச்சு போகிறத பத்தி நான் பேசுனது சரிதானே? சரிதாங்க. அதை எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? ராசாத்திக்கு மட்டும் தனியா வச்சா அது தப்பாயிடும். நீங்க பேசினதுதான் சரி. ஆமாமாங்க, பாவம் ராசாத்தி. எதுவுமே இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதான் நெக்லஸ் பண்ணி போறேன்னு சொன்னேன். ஆமாங்க, ராசாத்திக்கு நாம தான் கூட இருந்து எல்லாம் செய்யணும். அவளை விட்டுறக்கூடாது. அக்கா இப்படிதான் ஏதாவது குத்தி காட்டி பேசிட்டே இருப்பாங்க. அண்ணிய பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே, அதை பத்தி ஒண்ணு கண்டுக்காத. ராசாத்தி வீட்டுல செய்யலன்னா கூட பரவாயில்ல, நாம செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். சரிங்க மாமா. மாமா ராசாத்தி, என்னாச்சு? உங்களை மாதிரி மாமனாரும் மாமியாரும் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். வசதி இல்லாத வீட்டு பொண்ணா இருந்தாலும் என்ன விட்டு கொடுக்காம பேசுனீங்க மாமா. நீங்க மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்ல மாமா. நான் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் தான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. என்னம்மா அப்படி சொல்ற? உன்னை மருமகளா நினைக்கல, மகளா தானமா பாக்குறேன். எனக்கு பொண்ணு இல்லாத குறைக்கு உன்னை என் பொண்ணாதாமா பாக்குறேன். நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ஆமா ராசாத்தி, அக்கா ஏதாவது அப்படி இப்படி பேசிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. உனக்கு தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன்ல அவங்க எந்த அளவுக்கு பண்றாங்களோ அதே அளவுக்கு உனக்கும் பண்ணுவோம். மாமா சொன்ன மாதிரி உனக்கு அந்த நெக்லஸும் செஞ்சு போட்டுடலாம். நகல எனக்கு பெருசு இல்லாத, நீங்களும் மாமாவும் என்னை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம இருக்கீங்களே, அது போதும். நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்படிப்பட்ட உங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் கூட இருந்து பணிவிட செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அடி பாவி, அப்பா அம்மா கிட்ட அழுத சீன் போட்டு நம்மள மாட்டி விட பாக்குறாளா? என்னம்மா நீ எங்க கூட தானே இருக்க போற, அப்புறம் ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? ராசாத்தி, என்ன ஆச்சு? இனி எதுவும் சொன்னானாமா? பயப்படாம சொல்லுமா, இல்ல வேற யாராவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. மனசுக்குள்ள ஒரு சின்னதா பயம், இந்த வாழ்க்கை அப்படியே நிலைச்சிருக்கணும்னு. அத நினைச்சுதான் மாமா கண் கலங்கிட்டேன். இங்க பார், இது உன் வீடு. இந்த வீட்டுல தான் காலம் பூரா நிற்க போற. அதுவும் எங்க கூட நீயும் இனியனும் சந்தோஷமா இருக்க போறீங்க. கவலைப்படாம இருமா. இங்க பாரு ராசாத்தி, உனக்கு தாலி பிரிச்சு போடுறது சிறப்பா நடக்கும். நீ போய் முதல்ல உங்க அம்மாவுக்கு தகவலை சொல்லு. ஆமா ராசாத்தி, நீ கண்டதையும் போட்டு மனசு குழப்பிக்காத. போ போமா. என்னங்க, பாவங்க ராசாத்தி. நாமளும் அவளுக்கு ஆறுதலா இல்லைன்னா அவ என்னைக்கோ உடைஞ்சு போயிருப்பா. நாமெல்லாம் இருக்கும்போது அவளை விட்டுருமா என்ன? அவன் நல்ல மனசுக்கு எப்பவும் நல்லாதான் இருப்பான். நான் சொன்ன கோயில் வேலைகளை சரியா முடிச்சிருங்க. எந்த விதமான குறை இருக்க கூடாது. சரியா? சரிங்க ஐயா. ஹலோ. ஹலோ, நான் பாரிவேந்தர் பேசுறேன். ஐயா வணக்கம். நம்ம வீட்டுல 2 மருமகளுக்கும் தாலி பிரிச்சு போடுறோம். அன்னைக்கு கோயில்ல அம்மனுக்கு ஒரு சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. பண்ணிடலாங்க. அப்புறம் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு அந்த பூஜையை சிறப்பா பண்ணிருங்க.
அதுக்கு என்ன செலவாகுதோ நான் கொடுத்துறேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, சிறப்பா பண்ணிடலாம். எல்லாம் பண்ணிட்டு பிரசாதத்தை வீட்டுக்கு கொடுத்து விட்டுருங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் நீ ஃபங்க்ஷன்ல இருப்போம். நாங்க வரலன்னு எந்த குறையும் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு பண்ணிடணும் என்ன? கண்டிப்பாங்கய்யா. வாங்க, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணுமாங்க. நம்ம மருமகளுக்கு சின்ன மனக்குறை கூட வந்துடக்கூடாது. அண்ணி வேற ஏதாவது அப்பப்போ குத்தி குத்தி பேசிட்டு இருப்பாங்க. ராசாத்தி மனசு விட்டாம பாத்துக்க. நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ராசாத்திய நான் பாத்துக்கிறேன். என்னடி மாமா நோமான்னு என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்கிட்ட 3 மாசத்துல போறேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு மாமா. ஆனா உன் நடவடிக்கையெல்லாம் பார்த்தா போற மாதிரி தெரியல. இங்கே செட்டில் ஆற மாதிரி தெரியுது. ஐயோ, அப்படிலாம் இல்ல மாமா. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலையே. என்ன எதுவும் பண்ணலையா? ஏய், எங்க அப்பா அம்மா தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் சொல்றாங்க. சரி சரின்னு மண்டி ஆட்டிக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்றனா, 3 மாசம் கழிச்சு இந்த வீட்டை விட்டு போகும்போது நான் கட்டின தாலிய என்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு போறேன்.